ரமழான் மாதத்தின் அமைதியான இரவு. மதீனா நகரம் சுக்கூனில் மூழ்கியிருந்தது. அபூ ஹுரைரா ரலி அவர்கள் ரமழான் சதகாவை பாதுகாக்க நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த இரவில் இருளில் ஒரு அசைவு. ஒரு மனிதன் ஒளிந்து கொண்டு சதகாவிற்கான உணவை எடுத்துக் கொண்டிருந்தான். உடனே அபூ ஹுரைரா ரலி அவரை பிடித்தார்கள். அல்லாஹ்வின் பேரில் சத்தியமாக, உன்னை அல்லாஹ்வின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்துச் செல்வேன் என்றார்கள். அந்த மனிதன் நடுங்கினான். நான் மிகவும் ஏழை. என் குழந்தைகள் பசியால் தவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலி அவர்களுக்கு இரக்கம் வந்தது. அவரை விட்டுவிட்டார்கள். அடுத்த நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, நேற்றிரவு உன் கைதி என்ன செய்தான்? அனைத்தும் சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் பொய்யன். அவன் மீண்டும் வருவான். அதே மனிதன். இரண்டாவது இரவு, மூன்றாவது இரவு, இறுதியில் அவன் சொன்னான், என்னை விட்டுவிடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பளிக்கும் ஒரு அமலை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் ஆயத்துல் குர்சியை முழுமையாக ஓதுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு காவலனை நியமிப்பான். காலை வரை எந்த ஷைதானும் உங்களிடம் நெருங்க முடியாது. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் உண்மை சொன்னான். ஆனால் அவன்தானே பொய்யன். அவன் ஷைதான். சிந்தியுங்கள். ஷைதான் கூட ஆயத்துல் குர்சியின் சக்தியை ஒப்புக்கொள்கிறான் என்றால், அதை ஓதி தூங்கும் ஒருவர் எவ்வளவு பாதுகாப்பில் இருப்பார்? இன்று இரவிலிருந்தே ஆயத்துல் குர்சியை ஓதி தூங்குங்கள். உங்கள் பாதுகாப்பு அல்லாஹ்வின் கையில்.